பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே ஆசீர்வதிக்கிறேன், வரவேற்கிறேன். ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தின் ரகசியங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இல்லைங்களா? வெறும் கேட்கறதுக்காக மாத்திரம் இல்லை இல்லைங்களா? பட் இது கேட்கறதும் ஒரு ஆசீர்வாதம் தான் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் நம்ம வாசிக்கும் பொழுதே இதை வாசிக்கிறவனும் பாக்கியவான், கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள், கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க நீங்கள் ஏற்கனவே வாசிட்டு தான் வந்திருப்பீங்க அப்படின்றத விசுவாசிக்கிறேன். ஒரு முறை மட்டுமல்ல, பல முறை நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோருமே வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தையும் தானியல் புஸ்தகத்தையும் நம்ம வாசிச்சிருக்கிறோம், ஆராய்ந்தும் பார்த்துருப்பீங்க. பட் அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு படி அதிகமான புரிதலுக்காக தான் கர்த்தர் எல்லோருமே நம்ம இன்று ஒன்றாக கூட்டியிருக்கிறார். பட் இந்த புஸ்தகத்தோட பெயர் பார்த்தீங்கன்னாக்க இங்கிலீஷில் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் முதல் வசனத்தில் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம்னு சொல்லி தமிழில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? இது யாரை வெளிப்படுத்துகிற விசேஷம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற விசேஷமாக இருக்கிறது. ஏன்னா இந்த புஸ்தகத்தோட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடியும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். அந்த வருகை எப்படி இருக்கும் என்றால் அவரை சர்வ வல்லமை உள்ள தேவனாக காண்பிக்கிற ஒரு வருகையாக இருக்க போகிறது. அவர் தம்முடைய பிதாவின் மகிமையோடு இந்த பூமிக்கு வருகிறார் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் ஒரு குறைஞ்சபட்சம் 3 இடத்துல இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆவியானவர் காண்பித்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 8வது வசனத்திலையும், 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலையும், அடுத்து 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலையும் இந்த 3 வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று 1:8 எழுதியிருக்குது. 4:8 சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது. 11:17 சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆகிய தேவன் என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து தான் எழுதியிருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமையுள்ள தேவனாக தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இது. இது எல்லோருமே வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஓமைகளை வந்துட்டு யாருக்கு விளக்கி சொன்னார்? ஒரு சிறிய கூட்டத்துக்கு தான் அவர் ஓமைகளை விளக்கி சொன்னார் இல்லைங்களா? எல்லாருக்குமே ஓமைகள் சொன்னார். அநேகருக்கு அது புரியலை. பட் ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் இந்த ஓமைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விளக்கி சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த புஸ்தகமும் தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு டு ஹிஸ் சர்வன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. ஸோ இந்த புஸ்தகத்தினுடைய ரியல் பெயர் இதுதான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தின விசேஷம். ஏன்னா இங்கிலீஷில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று எழுதியிருக்கும். சரி, இதில் நாம் என்ன ஆராய்ந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு பாக்கியவான் என்கிற ஒரு டாபிக். பாக்கியவான் யார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள், கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள், அதை கை கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள் என்கிற இந்த ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை தான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இன்னைக்கு மெஜாரிட்டி டாபிக்ஸ் அந்தி கிறிஸ்து யார் என்கிற தலைப்பில் இருக்கும். அந்தி கிறிஸ்துவை பற்றி ஆவியானவர் வந்துட்டு பல இடங்கள் எழுதியிருக்கிறார். தானியல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் சின்ன கொம்பு த லிட்டில் ஹார்ன் என்று எழுதியிருக்கிறது. அடுத்து மகா பாபிலோன் வேசி என்கிற ஒரு தலைப்பில் வெளிப்படுத்தின விசேஷம் 17, 18ஆம் அதிகாரத்தில் த மிஸ்ட்ரி பாபிலோன் ஹார்லட் அப்படின்னு சொல்லி இந்த மகா பாபிலோன் வேசி இது யாரை குறிக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்க்க போகிறோம். அடுத்து வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்குரிய 3 பட்டங்களை எப்படி வந்துட்டு அந்தி கிறிஸ்து திருடி வைத்திருக்கிறான், அந்த 3 பட்டங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதே போல் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற த அப்போஸ்டசி, விசுவாச துரோகம், த ஃபாலிங் அவே ஃப்ரம் த ஃபெய்த், அந்த விசுவாச துரோகம் இது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த வலு சர்ப்பம் யார், அந்த ஸ்திரீ யார் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம், த டிராகன் அண்ட் த உமன். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் மிருகம் 2ஆம் மிருகம், த ஃபர்ஸ்ட் பீஸ்ட் அண்ட் த செகண்ட் பீஸ்ட், இதையும் நம்ம இன்னைக்கே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அடுத்து 666, அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்கிற ஒரு காரியம் 666னா என்னது அப்படிங்கிறதையும் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தி நம்பர் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் இலக்கம் என்பது நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதே போல் மிருகத்தின் முத்திரையையும் ஆராய்ந்து பார்க்க போகிறோம், தி மார்க் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் முத்திரை. அடுத்து எல்லா சபைகளையும் கத்தோலிக்க சபை இப்பொழுது எப்படி தன்னுடைய கிளையின் கீழே அது ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறது, எக்யூமெனிசம், அதையும் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதே போல் ரகசிய வருகை, டானியல் 70th வீக், தானியலின் 70வது வாரம். அடுத்து 7 சபைகளுக்குரிய ரகசியம், வெளிப்படுத்தின விசேஷத்தில்
கர்த்தருடைய 7 சபைகளை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. அந்த 7 சபைகளை பற்றி நாம் என்ன இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். அடுத்து அந்த 2 சாட்சிகள் யார், சிறு புஸ்தகம் என்பது என்ன, இந்த ஒரு 17 சின்ன சின்ன டாபிக்ஸை இன்னைக்கு ஒரே நாளில் இங்கிலீஷ்லேயும் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 17 காரியங்களை வந்துட்டு இன்று ஒரே நாளில் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதே போல் நாளைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துக்கு வந்துட்டு எப்படி எப்படிலாம் விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்த திறவுகோல் அப்போகாலிப்டிக் கீ. ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கீ, ஒரு சாவி, பரலோகத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த அப்போகாலிப்டிக் கீ நான் என்னது, அந்த 7 முத்திரைகளின் விளக்கம் என்னது, 7 எக்காலங்களின் விளக்கம் என்னது, 7 கோபாக்கினின் கலசங்களின் விளக்கம் என்னது, தேவாலயத்தை அளந்து பார் என்று கர்த்தர் சொல்கிறார், அதனுடைய அர்த்தம் என்னது, இந்த 1,44,000 பரிசுத்தவான்கள் யார், 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்க போகிறது. ஸோ இந்த ஒரு 8 டாபிக்ஸ் வந்துட்டு 8 இதில் 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபாக்கினின் கலசங்கள், இதில் மட்டுமே 21 சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நிறையா குட்டி குட்டியாக டாபிக்ஸ் வந்துட்டு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே அதிகமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்க பிரைமரியாக, 2வது பட்சம் தானியல் புஸ்தகத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அடுத்து 2 தெசலோனிக்கர் 2 அந்தி கிறிஸ்துவை பற்றி எங்கெங்கெல்லாம் எழுதியிருக்குதோ, 1 யோவான் புஸ்தகம், 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம், இன்னும் பழைய ஏற்பாட்டில் இருந்து நிறையா தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம்.